வணக்கம். உறவுகளில் உணர்வு பூர்வமான பிணைப்பு என்பது மிகவும் ஆழமான ஒரு பந்தம். சில சமயங்களில் நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை நாமே அறியாமல் இருக்கலாம். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உணர்வு பூர்வமாக பிணைந்திருக்கிறீர்களா என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த காணொளி உங்களுக்கானது. இன்று நீங்கள் இருவரும் உணர்வு பூர்வமாக பிணைந்திருப்பதற்கான 10 தெளிவான அறிகுறிகளைப் பற்றி பார்க்கப் போகிறோம். முதலாவதாக, முழுமையான நம்பிக்கை. உங்கள் ஆழ்ந்த ரகசியங்களையும் பயங்களையும் கனவுகளையும் தயக்கமின்றி பகிர்ந்து கொள்ள முடிந்தால் அது உணர்வு பூர்வமான பிணைப்பின் முதல் மற்றும் மிக முக்கியமான அறிகுறி. இது அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடையாளம். இரண்டாவது, ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிப்பது. உங்கள் துணை சோகமாகவோ மன வருத்தத்திலோ இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்கள் வலி உணர்வதைப் போல நீங்களும் உணர்ந்தால் இது ஆழமான உணர்வு பூர்வமான நெருக்கத்தை காட்டுகிறது. அவர்களது மனநிலையை உங்களதுதாக உணர்வீர்கள். மூன்றாவது, சிறு விஷயங்களையும் நினைவுபடுத்துவது. உங்கள் துணைக்கு எப்போதுமே பிடித்தமான உணவு, அவர்களுக்கு மறக்காமல் பிறந்தநாள் வாழ்த்து சொல்வது, அல்லது அவர்கள் கடைசியாக பேசிய ஒரு சின்ன விஷயம் என அனைத்தையும் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அது அவர்கள் மீது நீங்கள் எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதை காட்டுகிறது. நான்காவது, பிரிந்திருக்கும்போது தனிமையை உணர்வது. உங்கள் துணை அருகில் இல்லாதபோது ஒரு வெற்றிடத்தையோ அல்லது தனிமையையோ உணர்ந்தால் அது நீங்கள் அவர்களை எவ்வளவு சார்ந்து இருக்கிறீர்கள் என்பதன் அடையாளம். அவர்களது இருப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதியாக மாறியுள்ளது. ஐந்தாவது, உங்கள் வெற்றிகளை பகிர்ந்து கொள்வது. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அல்லது ஒரு வெற்றி கிடைக்கும்போது முதலில் உங்கள் துணையுடன் தான் அதை பகிர வேண்டும் என்று தோன்றினால் அது ஆழமான பிணைப்பின் வலுவான அறிகுறி. அவர்களின் மகிழ்ச்சி உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கும். ஆறாவது, கடினமான காலங்களில் ஆதரவாக இருப்பது. வாழ்க்கை போராட்டங்களில் நீங்கள் ஒருவரையொருவர் தூக்கிவிட்டு ஒருவருக்கொருவர் பக்கபலமாக நின்றால் உங்கள் உறவில் உணர்வு பூர்வமான பலம் இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. ஒரு அணியாக நீங்கள் சவால்களை எதிர்கொள்வீர்கள். ஏழாவது, கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது. நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும்போது உங்கள் துணையின் கருத்தை கேட்டு அதற்கு மதிப்பளித்தால் அது பரஸ்பர மரியாதை மற்றும் ஆழமான உணர்வு பூர்வமான இணைப்பை காட்டுகிறது. ஒருவரையொருவர் சமமாக கருதுவீர்கள். எட்டாவது, சண்டைகளுக்குப் பிறகு விரைவான சமாதானம். கருத்து வேறுபாடுகள் வருவது சகஜம்தான். ஆனால் ஒரு சண்டைக்குப் பிறகு நீண்ட நேரம் கோபம் கொள்ளாமல் விரைவில் அதை பற்றி பேசி சமாதானம் அடைந்தால் அது உங்கள் உறவின் முதிர்ச்சியையும் பிணைப்பின் ஆழத்தையும் காட்டுகிறது. ஒன்பதாவது, உங்களுக்குள் ஒரு பாதுகாப்பான உணர்வு. உங்கள் துணையுடன் நீங்கள் இருக்கும்போது பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் முழுமையாகவும் உணர்ந்தால் இதுதான் உண்மையான உணர்வு பூர்வமான பிணைப்பு. இது ஒரு பாதுகாப்பான புகலிடம் போன்றது. பத்தாவது மற்றும் மிக முக்கியமானது, நீங்கள் ஒருவரை மற்றவர் குடும்பத்தைப் போல உணர்வீர்கள். இரத்த பந்தம் இல்லாவிட்டாலும் உங்கள் துணை உங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கமாக மிக முக்கியமான உறுப்பினராக உணர்ந்தால் அதுதான் உண்மையான மற்றும் ஆழமான உணர்வு பூர்வமான பிணைப்பு. அவர்கள் இல்லாமல் உங்கள் குடும்பம் முழுமையடையாது என உணர்வீர்கள். இந்த 10 அறிகுறிகளில் எத்தனை உங்களுக்கு பொருந்துகின்றன? இந்த அறிகுறிகள் நீங்கள் இருவரும் ஆழமாக உணர்வு பூர்வமாக பிணைந்திருப்பதற்கான தெளிவான ஆதாரங்கள். ஒரு உறவில் இந்த உணர்வு பூர்வமான பிணைப்பை வளர்த்துக் கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு மேலும் அழகைச் சேர்க்கும். உங்கள் கருத்துக்களையும் உங்கள் அனுபவங்களையும் கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல பயனுள்ள காணொளிகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.